ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் இந்த காலை தியானத்திற்கு நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும் இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். வெள்ளியை புடமும் பொன்னை குகையும் சோதிக்கும் இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். ஆம் பிரியமானவர்களே, வெள்ளியில் உள்ள களிம்பை எடுக்க வேண்டுமென்றால் அது புடமிடப்பட வேண்டும். தங்கத்தை உலைக்களத்தில் குகையில் போட்டு அதை எடுப்பார்கள். உலைக்களத்தில் போட்டு அந்த தங்கத்தை தங்க கட்டிகளாக மாற்றுவார்கள். அதற்கு பின்புதான் அது ஆபரண தங்கமாக மாறும். அந்த தங்கத்தை அப்படி வெட்டி எடுக்கப்பட்ட தங்கத்தை அதை உருக்கி உலையில் குகையில் போட்டு உலுக்கி அதை உருக்கி எடுப்பார்கள். அதே போலதான் ஒவ்வொரு மனிதனையும் அவனுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுகிறார். இருதயத்தை சோதிக்கிறவர் கர்த்தர். மனிதனுடைய இருதயத்தை சோதித்து அறிகிறவர் கர்த்தர். காரணம், அவனுடைய இருதயம் மகா திருக்குள்ளது, கேடுள்ளதுமாய் இருக்கிறது. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற குறைவுகள் அவருக்கு முன்பாக வெட்ட வெளியமாய் இருக்கும். அந்த வெளிச்சத்தில் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறதை அவர் கண்டு கொள்ளுகிறார். அதனால தான் வெளியில் நம்மிடத்தில் சிரிப்பார்கள், ஆனால் உள்ளுக்குள்ளே அவர்கள் விஷத்தை கக்குவார்கள். சிலரை நான் பார்த்திருக்கிறேன். ஊழிய பாதையில் அப்படிப்பட்ட மனிதர்கள் நம்மை அப்படி பேசுவார்கள். நாம் அவருடைய பேச்சில் சில வேளையில் மயங்கி விடுவோம். அந்த மனிதர்கள் நம்ம இடத்துல வந்து நம்முடைய ஊழியத்தின் திசையை மாற்ற நினைப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நான் ஜெபிப்பது வழக்கம். அந்த மாதிரி நெருக்கடி வரும்பொழுது நான் ஜெபிப்பேன். ஒரு சமயம் ஒரு மனிதன் என்னை பார்க்க வந்திருந்தார். அவர் சொன்னார், பாஸ்டர், நீங்கள் இங்கே ஊழியம் செய்கிற வேண்டிய ஆள் இல்லை. நீங்கள் உங்கள் சபையை ஒரு கிராமத்தில் வைத்திருக்கிறது, அது சரியல்ல. நீங்கள் சபையை டவுனுக்கு மாற்ற வேண்டும். அந்த பட்டணத்தில் நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். எனவே நீங்கள் அந்த சபையை டவுனுக்கு மாற்றிவிட்டால், பட்டணத்திற்குள் மாற்றிவிட்டால், அங்கே அநேகர் நாங்களெல்லாம் வந்து விடுவோம், நாங்களெல்லாம் உங்கள் ஆராதனைக்கு வருவோம் என்று அவர் சொன்னார். அவர் சொன்னதற்கு தகுந்தாற்போல் இந்த டவுனில் நான் வசிக்கிறதான அந்த டவுனில் ஒரு நல்ல இடத்தில் ஒரு வீட்டையும் ஒரு குடும்பத்தார் ஆராதிப்பதற்காக திறந்து கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணி அந்த இடத்தையும் எங்களுக்கு காண்பித்தார்கள். இதெல்லாம் கர்த்தர் கைகூடி வர செய்கிறார் என்ற எண்ணம் நமக்கு தோன்றத்தான் செய்யும். ஏன்னா மனிதர்கள் சொல்லுகிறார்கள், காரியம் வாய்க்கிறது. ஆனால் நான் முழங்கால் படியிட்டு நான் தேவ சமூகத்தில் உபவாசித்து காத்திருந்தேன். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லிதானே அந்த கிராமத்துக்கு போயிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லிதானே இந்த ஊழியத்தை செய்கிறோம். ஆண்டவர் சொல்லாமல் நாம் செய்யவில்லையே, ஏன் இப்படிப்பட்ட ஒரு குளறுபடி நமக்கு? ஏன் திடீரென்று இப்படிப்பட்ட ஒரு சோதனை? ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது கர்த்தர் இருதயங்களை பார்க்கிறவர். நம்முடைய இருதயத்தில் ஆசை இங்கே இருந்தால் நன்றாக இருக்கும், நாம் டெவலப் ஆகிவிடலாம், நம்முடைய கஷ்டம் மாறிவிடும், நமக்கு பொருளாதாரத்தில் ஒரு மேன்மை வந்துவிடும் என்றெல்லாம் எண்ணங்கள் வரலாம். ஆனால் பொருள் சம்பாதிப்பதற்காகவோ அல்லது பகட்டான வாழ்க்கை வாழ்வதற்காகவோ செழிப்பான ஒரு வாழ்க்கையில் போய் நிற்பதற்காகவோ கர்த்தர் இந்த ஊழியத்திற்கு அழைக்கவில்லை. மாறாக பாடுகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், நெருக்கடி இருக்கும், குறைவு இருக்கும். அதற்கு நடுவில்தான் தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தும்படி அழைத்திருக்கிறார் என்கிற நிச்சயம் எனக்கு உண்டு. அதனால் நான் தேவ சமூகத்தில் ஜெபித்த பொழுது
அவருடைய தெளிவான சத்தத்தை கேட்க பண்ணினார். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை நடத்துகிற கர்த்தர், நான் உன்னை செயல்படுத்துகிற கர்த்தர், நான் உனக்கு என்ன சொல்லுகிறேன்னு அதை செய். மனிதர்கள் உன் திட்டத்தை, உன் நோக்கத்தை, தேவன் சொன்ன காரியத்தை உன்னுடைய இருதயத்தில் வைத்து நீ நடந்து செல்லுகிற பாதை மாற்ற அவர்கள் வருவார்கள். நீ அவர்களுக்கு செவிகொடாதே. தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள், நீ அவர்களின் பக்கம் சாய்ந்து விடாதே, எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தபடியினால் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். கர்த்தர் அழகாய் நடத்தி வருகிறதை பார்க்க முடிகிறது. பொருளாதாரத்தில் குறைவு இருக்கத்தான் செய்யும், நெருக்கடி இருக்கத்தான் செய்யும். நான் டவுன் பகுதியில் ஊழியத்தை ஆரம்பித்து ஊழியத்தை செய்திருந்தால் அதில் அவர்கள் சொன்னது போல அந்த மனிதர்கள் 1-2 பேர் என்னை வந்து சந்தித்து, உங்களுக்கு இருக்கிற அந்த அபிஷேகம், கிருபை அது அங்கே வேண்டாம், கிராமத்துக்குள்ளே வேண்டாம், இங்கே டவுனுக்குள்ளே கொண்டு வாருங்கள், நாம் பெரிய சாதித்து விடலாம் என்றெல்லாம் சொன்னவர்கள், என் வீட்டை ஆராதனைக்கு திறந்து கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர்கள், நான் சில மாதங்களில் பார்த்தால் அவர்கள் இருந்த அந்த கம்பெனியில் அவர்களுக்கு வேலை இழந்து அவர்கள் வேறே ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வேறே பட்டணத்தில் போய் அவர்கள் வேலையில் ஜாயின் பண்ணிவிட்டார்கள். இன்னொன்று, எனக்கு அந்த வீட்டை திறந்து கொடுப்பேன் என்று சொன்னார்களே, அவர்களுக்கான அப்பார்ட்மெண்ட், பெரிய அப்பார்ட்மெண்ட்டை கட்டி இந்த வீட்டை விற்றுவிட்டு அவர்கள் 1 வருடத்திற்கு பின்பு அந்த புதிய வீட்டுக்கு அவர்களும் குடிபெயர்ந்து விட்டார்கள். பாருங்கள், நான் இவர்களுடைய வார்த்தையை நம்பி, ஐயோ இவர்கள் என்னை கைவிட மாட்டார்கள் என்று சொல்லி நான் நம்பி சென்றிருந்தால் ஊழியம் அவ்வளவுதான். மூடிவிட்டு நான் அந்த ஊழியத்தை எல்லாம் மூடிவிட்டு நான் வேறே காரியங்களிலே ஈடுபட்டிருக்க வேண்டியதுதான். ஆனால் கர்த்தருடைய சத்தம் மிக தெளிவாக கேட்டு பழகினதுனாலே அதில் நான் ஜெயிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அதனால் இருதயத்தில் ஐயோ இந்த ஆசீர்வாதம் வந்துவிடுமே, இதை நான் இழந்து விடுவேனே, இதெல்லாம் ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லுகிறது இல்லை, முழு மனதோடு. அதனால தான் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். நீங்களும் உங்களுக்கு வரக்கூடிய காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், மனிதர்களுக்கு அல்ல. ஆலோசனை கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு நிச்சயம் வரும். அவர் வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுவார். விட்டுவிடாதிருங்கள், ஜெயத்தை பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு ஒரு அற்புதம் காத்திருக்கிறது, பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென், ஆமென்.